ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சிக்கன் செமி கிரேவி ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து தேங்காயெலாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தக்காளியும் அதே மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இது கூட வந்து சிக்கன் ஒரு 1/2 kg, இஞ்சி பூண்டு மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இது ஏன் அரைச்சிக்கிறேன்னா, இது நீங்கள் அரிஞ்சு போடுறதுக்கு பதிலாக அரைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனால தான் இது நான் வந்து அரைச்சி போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் வந்து பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு இது நான் போடுறதில்ல. அது பொரிஞ்சதும் நான் வந்து வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அதையும் போடுறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இப்போ இந்த நம்ம போட்ட இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நான் வந்து இதில் வந்து சிக்கன் போடுறேன். சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சிக்கன் போடுறதில்ல. இப்போ நான் வந்து சிக்கன் போட்டிருக்கோம். இதில் வந்து நான் இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் நான் வந்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது போடுறேன் நான். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதில் வதங்கட்டும். இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து நல்லா பிடிக்கட்டும். இப்போ நான் வந்து தக்காளி வந்து அரைச்சிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிரேவி மீடியமாக இருந்தால் போதும்னு சொன்னால் வெங்காயம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வதங்கட்டும். இப்போ நான் வந்து தக்காளி அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் வதங்கிட்டுருக்கு. நான் வந்து 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஜாரில். அது இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறதில்ல. இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வேகணும். வேகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மசாலா இப்போ உங்களுக்கு திக்காக தெரியும். இது நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்ந்து அது நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த இது சரியாக போயிடும். சிக்கன் கிரேவி வந்து சரியாக போயிடும். இப்போ நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இது ஒரு 2 விசில் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேன். நான் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டேன். இந்த டைமில் வந்து நீங்கள் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து குக்கரை வந்து 2 விசில் போட்டு மூடிடலாம். நான் வந்து குக்கர் விசில் போட்டு மூடிடுறேன். இப்போ நம்ம வச்ச இந்த சிக்கன் கிரேவி வந்து ஆயிடுச்சு. இது இப்போ இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது வந்து இப்போ நல்லா வந்து இது குழம்பு ஆயிடுச்சு. இது வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்துக்கு இல்லை சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இந்த தாளிப்பு வந்து யூஸ்வலாக நம்ம வந்து தாளிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக தாளிக்கும் போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இதில் நான் வந்து கடுகெல்லாம் போட மாட்டேன். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயில் சூடான எண்ணெய் போட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். அது கூட வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய். இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் எண்ணெயில் நல்லா வறுந்துச்சுன்னா இது வந்து குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை நான் வந்து இப்போது சிக்கனில் குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறேன். அந்த மிளகா வந்து அந்த வறுத்த மிளகா வந்து குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இப்போ வந்து இந்த சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.